மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் இரண்டாவது முறையாக சொன்ன நீண்ட விளக்கத்திற்கு பிறகு எந்த விவாதமும் தேவையில்லை என்று நான் கருதுகின்றேன். அரசினர் சார்பில் மாண்புமிகு முதல்வர் கொண்டு வந்த தீர்மானம் ஏகமனதாக அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கிறது. அந்த தீர்மானமே இறுதியானது. அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் எந்த விதமான வரம்பு மீறுதலோ அல்லது மரபு மீறுதலோ அவை மீறுதலோ இல்லை என்பதையும் நான் தெரிவித்து நிறைவேற்றப்பட்ட தீர்மானம்தான் இறுதியானது என்பதை நான் அறிவிக்கின்றேன். மாண்பு உறுப்பினர் OS மணியன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஜூன் மாதம் 12ஆம் தேதி மேட்டூர் அணை திறந்திருக்கப்பட வேண்டும். தண்ணி இல்லை, திறக்கப்பட முடியல. ஆனால் இன்றைக்கு விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். வாழ்வாதாரத்தை இழக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. விவசாய கூலி தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாத சூழல் ஏற்பட்டிருக்கிறது. கால்நடைகளுக்கு கூட வைக்கோல் தீவனம் இல்லாத சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இதுபோன்ற நிலை ஏற்பட்ட பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசில் அன்றைக்கு எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் அதற்கான அனைத்து நிவாரண நடவடிக்கைகளை மேற்கொண்டார்கள். அதை நீங்களும் செய்தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். கவர்னர் உரை பக்கம் 38 10 தூண்களில் ஒன்று விவசாயம் என்று நீங்கள் அழகாக குறிப்பிட்டுள்ளீர்கள். விவசாயிகளுக்கு விவசாய கடனை தள்ளுபடி செய்வதற்கு உங்கள் அரசு 2 முறை அறிவிப்பு செய்திருக்கிறீர்கள். ஆனால் இந்த 2 முறை அறிவிப்புகளுமே விவசாயிகளுடைய கடனை அடைப்பதாக, அவருடைய கண்ணீரை துடைப்பதாக, துயரத்தை தீர்ப்பதாக அறவே இல்லை. உங்களுடைய தேர்தல் அறிக்கை அழகாக சொல்லுகிறது, விவசாயிகளுக்கு, குறு விவசாயிகளுக்கு, சிறு விவசாயிகளுக்கு அனைத்து கடனையும் தள்ளுபடி செய்வோம் என்று சொல்லியிருக்கிறீர்கள். இது காலம் தாழ்த்தி செய்யக்கூடிய ஒரு திட்டம் அல்ல. பல திட்டங்கள் நீங்கள் இன்னும் 3 மாசத்திலேயோ 6 மாசத்திலேயோ 1 வருஷத்துல கூட செய்யலாம். ஆனால் இது 30/6/2026 முன்பாக இந்த மாதம் தவணை தவறுகிறது. தவணை தவறுகிற விவசாயிகளுக்கு புதிய கடன் வழங்க கூட்டுறவு சட்டம் இடம் தரவில்லை. எனவே நீங்கள் இதில் உங்களுடைய பொருளாதார கஷ்டத்தை எல்லாம் ஒரு புறம் ஒதுக்கி வைத்துவிட்டு விவசாயிகளுடைய முழு கடனையும் சிறு விவசாயிகளுக்கு உங்கள் தேர்தல் வாக்குறுதியில் சொன்னது போல இந்த கடனை நீங்கள் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் வற்புறுத்தி விவசாய பெருங்குடி மக்களின் சார்பிலே கேட்டுக்கொள்கிறேன். நீங்க 75,000 ரூபாயும் 35,000 ரூபாயும் அறிவிச்சிருக்கிறீங்க. இந்த 75,000 ரூபாய்ங்கிறது குறு விவசாயிகளுக்கு கூட திருப்தி இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.